பெரியபாளையம் அருகே உடன் படித்த மாணவியுடன் காதல் திருமணத்திற்கு பெண் தர மறுத்ததால் மாணவியின் தாயை சரமாரியாக கத்தியால் குத்திய இளைஞர் கைது செய்யப்பட்டுள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் கொசவன்பேட்டை அருகே சேர்ந்த கல்லூரி மாணவியை அதே கல்லூரியில் தன்னுடன் படிக்கும் அத்திப்பட்டு புதுநகர் பகுதியைச் சேர்ந்த பரத் என்ற மாணவனும் ஒருவர் காதலித்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் மாணவி சாய்லட்சுமி பிரியாவை தனக்கு திருமணம் செய்து வைக்குமாறு அவரது பெற்றோரிடம் பரத் கேட்டபோது பெற்றோர் அதற்கு மறுப்பு தெரிவித்ததால் பரத் திடீரென மாணவியின் தாயை ஆத்திரத்தில் அங்கிருந்த காய்கறி நறுக்கும் கத்தியை எடுத்து சரமாரியாக கழுத்தில் குத்தியுள்ளார். இதில் பலத்த காயமடைந்த சந்திரகுமாரி ரத்த வெள்ளத்தில் மயங்கி விழுந்தார். இது குறித்து பெரியபாளையம் போலீசாருக்கு தகவல் அளித்ததை தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் உயிருக்கு ஆபத்தான நிலையில் இருந்த சந்திரகுமாரியை மீட்டு திருவள்ளூர் அரசு கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து குற்றவாளி பரத்தை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திண்டுக்கல்லில் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐ. பெரியசாமி கொடைக்கானல் வெள்ளக்கவி பகுதிக்கு விரைவில் சாலை அமைக்கப்படும் என பேட்டியளித்துள்ளார். திண்டுக்கல், தேனி மாவட்டங்கள் அடங்கிய மண்டலத்தில் 57 வழித்தடங்களில் புதிய பேருந்துகள் துவக்க விழா திண்டுக்கல் பேருந்து நிலையத்தில் நடைபெற்றது. இதில் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐ. பெரியசாமி கலந்து கொண்டு பேருந்துகளை கொடியசைத்து துவக்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில், மலை கிராமங்களில் 10 குடும்பங்கள் இருந்தாலும் கூட அப்பகுதிக்கு சாலை வசதிகளை தமிழக அரசு மேம்படுத்தி கொடுத்து வருகிறது. மலை கிராமங்களில் சாலை வசதிகள் இல்லாத கிராமமே இல்லை என்ற நிலையை தமிழக முதல்வர் உருவாக்கி வருகிறார் என்றும் வெள்ளக்கவி பகுதிக்கு விரைவில் சாலை அமைக்கப்படும் என தெரிவித்துள்ளார். சாலை மலை கிராமங்களில் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் தளபதியார் அவர்கள் சாலை வசதிகள் இல்லாத கிராமங்களே இல்லை. ஆனால் ஓரிரு இடங்களில் ஒரு 5 குடியிருப்பு 10 குடியிருப்பு அவர்கள் போக்குவரத்து புதிய சாலைகள் வேண்டும் என்று கேட்கிற நேரத்தில் நம்ம இப்போ எது இருந்தாலும் கொஞ்சம் ஒரு 10 குடியிருப்பு இருந்தாலும் கூட இன்றைக்கு சாலை வசதிகளை நம்ம மேம்படுத்தி கொண்டிருக்கிறோம். அருப்புக்கோட்டையில் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு விலையில்லா மிதிவண்டிகள் வழங்கும் நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை தேவாங்கர் மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் பள்ளி மாணவிகளுக்கு விலையில்லா மிதிவண்டிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் கலந்து கொண்டு 250 மாணவ மாணவிகளுக்கு விலையில்லா மிதிவண்டிகள் வழங்கி துவக்கி வைத்தார். தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன், மாணவர்கள் தங்களுக்கு கிடைக்கும் நேரத்தை வீணடிக்க கூடாது என்றும் எவ்வளவு சிறப்பாக படிக்கிறார்களோ அவ்வளவு அவர்களின் எதிர்காலம் பிரகாசமாக இருக்கும் என அறிவுரை வழங்கினார். ஐரோப்பா கண்டத்தில் உள்ள மிக உயரமான எல்ப்ரஸ் மலையை ஏறி சாதனை பிடித்த வீரருக்கு சென்னை விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. தூத்துக்குடி மாவட்டம் கழுகுமலை கிராமத்தைச் சேர்ந்த வெங்கட சுப்பிரமணியன் ஐரோப்பா கண்டத்தில் உள்ள மிக உயரமான மலையான எல்ப்ரஸ் மலையை ஏறி தமிழகத்தைச் சேர்ந்த முதல் வீரர் என்ற பெருமையை பெற்றுள்ளார். இதனைத் தொடர்ந்து சாதனை படைத்த தமிழகம் திரும்பிய வீரர் வெங்கட சுப்பிரமணியனுக்கு சென்னை விமான நிலையத்தில் தமிழக மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் சாதனை படைத்த வெங்கட சுப்பிரமணியனுக்கு பூங்கொத்து கொடுத்து தனது வாழ்த்துக்களை தெரிவித்தார். இது குறித்து சாதனை படைத்த வெங்கட சுப்பிரமணியன் செய்தியாளர்களிடம் கூறுகையில், தனது அப்பா விவசாயி என்றும் அவர் பல அவமானங்களை சந்தித்துள்ளார் என்றும் அவருக்காக எட்டாத உயரத்தை அடைய வேண்டும் என விரும்பினேன் என்று கூறியுள்ளார். அதன்படி மிக உயரமான மலையை ஏற முடிவு செய்து மலை ஏறினேன். உலகத்தில் உள்ள 7 கண்டங்களில் உள்ள உயரமான மலையை ஏற அடுத்து திட்டமிட்டுள்ளேன் என்று பேட்டியளித்துள்ளார். என்னோட பேர் வெங்கட சுப்பிரமணியன். என் ஊர் தூத்துக்குடி மாவட்டத்தில் கழுகுமலை அப்படிங்கிற ஒரு ஊர். நான் வேலை பார்க்குறதுலாம் துபாயில். நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, யூரோப் கண்ட்ரியோட ஹையஸ்ட் மவுண்ட் எல்ப்ரஸ் 564 மீட்டரை கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் மென்னா தமிழ்நாட்டில் இருந்து யங் கேட்டகரியில். இல்லை, இந்த ஆர்வம் எப்படி வந்துச்சு கேட்டிங்க அப்படின்னா, எங்கள் அப்பா விவசாயி. வானமத்த பூமி தான் எங்கள் ஊர். மழை பெஞ்சாதான் விவசாயம் அப்படிங்கிற ஒரு நிலைமை. எங்கள் அப்பா என் முன்னாடி ஒரு நாள் கண் கலங்கிட்டாப்புல ஒரு ப்ராப்ளத்தில். அப்போது அவர் என் முன்னாடி கண் கலங்கும் போது, ஓகே, அப்போ ஒரு விவசாயியோட மகனா நம்ம 8வது உயரத்தை எட்டி பிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை எனக்கு வந்துச்சு. ஆனால் எனக்கு என்ன பண்ணணும்னு தெரில. அப்போ தான் முத்தமிழ் செல்வி அக்காவும் ராஜசேகர் பச்சை அண்ணாவும் டிவியில் வந்ததை பார்த்தேன். எவரெஸ்ட் ஏறின முதல் பெண்மணி. அப்புறம் அந்த அண்ணாவையும் பார்க்கும்போது அப்போ ஓகே, அப்போ அக்கா மாதிரியே நம்மளும் ஃபாலோ பண்ணி இதை நம்ம பண்ணோம் அப்படிங்கிற ஒரு ஆசை மனசுக்குள்ள வந்துச்சு. அப்போ இங்கேருந்து என்னால் என்னோட சேவிங்ஸையும் பார்த்துக்கிட்டு வீட்டையும் பார்த்துக்கிட்டு இதை கம்ப்ளீட் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல. அதனால நான் துபாய் போனேன். கொஞ்சம் சேவிங்ஸ் பண்ணேன். போன மே கனவு கண்டேன். இந்த ஆகஸ்ட் நான் ஏறிட்டேன். கரூர் அருகே 100 அடி ஆழமுள்ள கல்குவாரி குழியில் தண்ணீர் எடுத்து வந்த டேங்கர் லாரி கவிழ்ந்து ஓட்டுநர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கரூர் மாவட்டம் பரமத்தி சுற்றுவட்டார பகுதியில் 100க்கும் மேற்பட்ட கல்குவாரிகள் செயல்பட்டு வருகிறது. இந்நிலையில் தாளையூத்துப்பட்டி பகுதியில் செயல்பட்டு வரும் கல்குவாரியில்
சுற்றுவட்டார பகுதியில் கடந்த 2 நாட்களாக இரவு நேரத்தில் மழை பெய்து வந்த நிலையில் 100 அடி ஆழக்குழியில் 3 அடி அளவில் தண்ணீர் தேங்கியுள்ளது. இதை எடுப்பதற்காக நாகப்பட்டினம் மாவட்டம் ஆயங்குடி பள்ளம் பகுதியைச் சேர்ந்த சுதாகர் என்ற ஓட்டுநரை பாதுகாப்பு உபகரணங்கள் இன்றி பணியில் ஈடுபடுத்தியுள்ளனர். லாரியில் தண்ணீர் நிரப்பி மேலே வந்து கொண்டிருந்த பொழுது எதிர்பாராத விதமாக 75 அடி உயரத்திலிருந்து லாரி பாறைக்குள் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் ஓட்டுநர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இதனைத் தொடர்ந்து 4 பேர் மீது பரமத்தி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.